ப்ரோ சாப்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ. ப்ரோ 50 ரூபாய்க்கு சிக்கன் 60 பிரியாணி கொடுக்குறாங்க ப்ரோ. தெரியுமா உங்களுக்கு இடம்? தெரியாதே ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கு? ப்ரோ இது தெரியாத ப்ரோ. நம்ம வின்சிக்ஸ் இருக்குல்ல ப்ரோ. ஆமா, வின்சிக்ஸ் ஏத்தாப்ல பிபி குளம் போற வழியில வின்சிக்ஸ் ஏத்தாப்ல பிரியாணி மாஃபியா ஒரு கடை. அங்க வந்து 50 ரூபாய்க்கு சிக்கன் 65 பிரியாணி கொடுக்குறாங்க. அந்த கடை பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையே ப்ரோ. வாங்க கூட போறேன் வாங்க. பிரியாணி மாஃபியா மதுரை எங்களை கேட்டாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிபிகுளம் போகிற வழியில் வின்சென்ட் ஆப்போசிட்லாம் இருக்கு. காம்போ ஆஃபர் கரெக்ட் விடுறாங்க. பிரியாணி பிரியாணிலே இந்த வீடியோ உங்களுக்கு தான், இந்த கடையும் உங்களுக்கு தான். 50 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் காம்போ ஆஃபர் இருக்குங்க. சிக்கன் 65 பிரியாணி ஆஃபர் பண்ணுறாங்க. வேற என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க? இப்போ வந்து மதுரையில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கீங்க. சிக்கன் 60 வச்சு 50 ரூபாய்க்கு பிரியாணி சால்சா 30 ரூபாய் நம்ம கொடுக்கலாம். இது கூட ப்ளஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது 60 ரூபா. 100 ருபீஸ் போனீங்கன்னா ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை, பிரியாணியோட அளவு கூட. இது 100. நெக்ஸ்ட் ஒன் 120. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அளவு கூட, லெக் பீஸு, முட்டை, சிக்கன் 65, தால்சா, தயிர் வெங்காயம் 120, 550 கிராம் மேலே ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டு பாருங்க. அவரு பொட்டப்பா நம்ப சாப்பிடலாம். அவரு டீஸ்ல பிச்சு எரிஞ்சிடலாம் போல, அப்படி இருக்கு. பொட்டப்பா சாப்பிட்டுக்கலாம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ப்ரோ இந்த கடையா ப்ரோ? 50 ரூபாய்க்குனா பரவாயில்லையே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன், அடுத்து ரெகுலரா இங்க வந்து சாப்பிடுறேன் ப்ரோ. 50 ரூபாய்க்குனா சீப் அண்ட் பெஸ்ட், நல்லா தான் ப்ரோ. நரிமேடு பிபிகுளம் நரிமேடில் பிரியாணி மாஃபியால இருந்து பேசுகிறாங்க. இங்கே வந்து 50 ரூபால இருந்து 120 ரூபா வரைக்கும் பிரியாணி கிடைக்குங்க. பையன் கொடுக்குறாங்க, தயிர் வெங்காயம் கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து எடுத்து பெரிய ஆள் வரைக்கும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். நான் இங்கே ஒரு 4 மாசமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கி சாப்பிட்றேன். நீங்களும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.